வெல்கம் டு சரண் டெக்ட்ரானிக். இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி எது, செகண்டரி எது, மல்டிமீட்டர் இல்லை கிளாம் மீட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புதுசாக வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா லேபிள்லேயே வந்து உங்களுக்கு ப்ரைமரி செகண்டரி வந்திருக்கும். ஆனால் நம்ம ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 ஆம்ப்ஸ்னு போட்டிருக்கு, 0 12, அதாவது 2 டேப்பிங், ஒன்று 0 12 இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எது ப்ரைமரி எது செகண்டரி அந்த லேபிளில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெகுலராக பண்ணக்கூடிய டெக்னீஷியன் வந்து அவங்க ஈஸியாக ஐடென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணி காட்டுறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம் மீட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். எல்லாம் மல்டிமீட்டர் இல்லை கிளாம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன ரீசன்னா, பொதுவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரிங்க, இந்த மாதிரியான காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக நம்ம இந்த ஒயரு எதுக்காக ரெசிஸ்டன்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான காப்பர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும், அதாவது ப்ரைமரி. இப்போ இதே மாதிரி இமேஜை பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ப்ரைமரி செகண்டரி சொல்லிட்டு ஒரு கோர், இரும்பு கோரில் ப்ரைமரி செகண்டரி இந்த மாதிரியான காப்பர் ஒயரை மட்டும்தான் அதை உள்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரைமரிக்கு இந்த ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒயருக்கான ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெசிஸ்டன்ஸு இத்தனை சுற்றுக்கு இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிளாம் மீட்டரில் இந்த ஓம் சிம்பிளாண்ட செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒயரிங்கை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இதில் எது ப்ரைமரி செகண்டரி தெரியாது. நான் ஒரு பிகினராக வச்சுக்கிறேன். நான் இந்த ப்ரோவை எடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் செக் பண்ணுறேன். இது வந்து செகண்டரியாக ப்ரைமரி எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லோ வேல்யூவில் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை செகண்டரியாக இருந்தால் வேல்யூ காட்டும். ஃபஸ்ட்டு நான் இதில் 2 ப்ரோப்ளையும் பார்த்தீங்கன்னா ரீடிங் பாருங்கள். உங்களுக்கு பீப் சவுண்டு வருது. லோ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 1.9 ஓம்ஸ். இப்போ நான் நோட் பண்ணிக்கிறத எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது ப்ளூவில். அடுத்து இந்த ரெட் ஒயரில் பார்க்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 ஓம்ஸ் இருக்கும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயரிங்கோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ரீசன்னா, இந்த 0 12 தான் இதுக்கும் மேக்ஸிமம் இது இருக்கும். அடுத்து இதையும் செக் பண்ணி காட்டுற மாதிரிங்க, இது ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் மோடில் வைக்கிறேன். நம்ம மீட்டரில் ரீடிங் ஆகலை. என்ன ரீசன்னா, இது 200 ஓம்ஸில் இருக்குது. இதுதான் ரேஞ்சில் அடுத்த ரேஞ்சுக்கு மாற்றுறேன், 2 கிலோ ஓம்ஸ் மாற்றுறேன். இப்போ நான் வந்து அதே ப்ரோபில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா 0.21, அதாவது 201 ஓம்ஸ் இருக்குது. அதனால் இந்த மீட்ரு காட்ட மாட்டுது. மேலே கூட 200 காட்டல. 20 கிலோ ஓம்ஸில் வைக்கும்போது 0.21, அதாவது 201 ஓம்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் ஒயர் பார்த்தீங்கன்னா 201 ஓம்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.9 ஓம்ஸுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியும் இது ப்ரைமரிங்க. இப்படி தான் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி கிளாம் மீட்டர் மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக ப்ரைமரி எது செகண்டரி எது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி, இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி. இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி 0 12 ஓம்ஸ் உடைய 5 ஆம்ப்ஸ் உடைய டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியாத பாருங்கள் 230 வோல்ட். நம்மளுக்கு இப்போ ப்ரைமரி செகண்டரி தெரியும். ஆனால் ஒரு வேளை இதில் ஸ்டிக்கர் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்க சொல்லுறதா இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டினேன். மீட்டரோட ரீடிங் பாருங்கள். இது செகண்டரி நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்டிக்கரில் பார்த்துட்டோம். என்ன வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.8 0.9 வருதுங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா இது செகண்டரி நம்மளுக்கு தெரியும் 0.8 ஓம்ஸுங்க. அதே மாதிரி நம்ம இந்த 2 லீடையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த 2 லீட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் லோ ரெசிஸ்டன்ஸில் இப்போ மீட்டர் ரீடிங் பாருங்கள், கரெக்டாக 39.9 வருதுங்க. இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ப்ரைமரி எது. இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சு செக் பண்ணலாம். ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸே வரல, இந்த பீப் சவுண்டே வரலைன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. சிம்பிளான மெத்தடு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள்.
ஒன்று பீப் சவுண்டு இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டலன்னா அந்த வைண்டிங் டேமேஜ் ஆகிடுச்சு, உள்ளே கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். மறக்காம நம்ம சரத் டெக்ட்ரானிக்ஸை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.